உலக நாடுகளின் மகிழ்ச்சி குறித்த வருடாந்திர அறிக்கை வெளியாகியுள்ளது. இதில் கடந்த காலங்களில் முன்னணியில் இருந்த கனடா இந்த ஆண்டு பெரும் சரிவை சந்தித்து 25வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையின்படி குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பின்லாந்து தொடர்ந்து 9வது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. நார்டிக் நாடுகளான ஐஸ்லாந்து, டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகள் வழக்கம் போல் முதல் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளன. கனடா கடந்த ஆண்டு 18வது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது 25வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இது 23வது இடத்தில் இருக்கும் அமெரிக்காவை விட பின்தங்கிய நிலையாகும். 2015ஆம் ஆண்டு அறிக்கையில் உலகின் 5வது மகிழ்ச்சியான நாடாக இருந்த கனடா அதன் பிறகு படிப்படியாக சரிந்து வருகிறது. 2012ஆம் ஆண்டு இந்த ஆய்வு தொடங்கப்பட்டதிலிருந்து கனடா பெற்றுள்ள மிக குறைந்த தரவரிசை இதுவாகும். கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கிடையே மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை மீதான திருப்தி கடந்த 10 ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் நீண்ட நேரம் செலவிடுவது அவர்களின் மனநலத்தையும் நல்வாழ்வையும் பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். போர் மற்றும் மோதல்கள் நிலவும் நாடுகள் குறித்த பட்டியலின் கடைசி இடங்களில் உள்ளன. ஆப்கானிஸ்தான் உலகின் மகிழ்ச்சியற்ற நாடாக மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது.